என்ன சாப்பிட வேணும்னு சொன்னால் தானே வாங்கி தர முடியும். ஏதாவது வேணும் வேணும்னா கேட்குறது ஏதாவது உடம்புக்கு கேடு இல்லாமல் இருந்தால் தான் வாங்கி தருவேன். இல்லைனா வீட்டிலே சமைச்சு தரேன் சாயந்தரம் வரைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வேறு ஏதாவது பிஸ்கெட் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து தரேன், அதை சாப்பிடுங்க. எல்லாவது வேணும் வேணும்னு கேட்குறது, என்ன வேணும்னு சொல்லக்கூட முடியல உங்களால். அம்மா 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 கோவப்படாதீங்கம்மா. அம்மா எனக்கு பீஸா வாங்கி தரீங்களாம்மா? அம்மா எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குமா, ஒன்றே ஒன்று ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கி கொடுங்கம்மா. சோட்டு, இப்போ நீ வாங்க போகிற. பீஸாலாம் சாப்பிடக்கூடாது, வீட்டிலே செஞ்சு தரேன்னு தானே சொன்னேன் உன்கிட்ட. அம்மா ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாளில் கண்டிப்பாக பீஸா செஞ்சு தரேன், ஓகேவா? இப்போ வேறு ஏதாவது சொல்லு, பக்கத்தில் இருக்க பேக்கரியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன், சரியா? ஏன்னா நம்மக்கிட்ட பேக் பண்ணுற ஐட்டம் எதுவும் இல்லை. அப்போ ஓகேம்மா. அம்மா, இந்த கோதுமையில் பன்னு செய்வாங்கல்லம்மா, அதுக்குள்ளே பால்கோவாலாம் வச்சு கொடுக்குறாங்கல்ல, அது வாங்கி கொடுங்கம்மா பேக்கரியில். ஓகே பப்பி, பன்னா ஓகே. நான் பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் இருங்க. ஹலோ ஹலோ, நான் இங்கே G2வில் சோட்டு அம்மா பேசுகிறேன். இங்கே பசங்களுக்கு ஒரு 3 பன்னு கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? இந்த பால்கோவாவும் நாட்டு சர்க்கரையும் இருக்கும்ல, அந்த பன்னு கொண்டு வந்து தரீங்களா? ஓகே, சரி ஓகே சோட்டு. இப்போது பன்னு வரும், வந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நேரம் பாத்திரம் விளக்க வேண்டிய வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? என்ன சோட்டோ, நீ எதிர்பார்த்தது கிடைக்கல போல இருக்கு. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். என்ன பண்ணா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். பால்கோவா பண்ணு வருதாமே. ஓகே ஓகே, இன்னைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதாச்சும் வேணும்னா முன்னாடியே என் நம்பருக்கு ஒரு கால் பண்ணி சொல்ல வேண்டியது தானேக்கா? அக்கா, நீங்கள் 3 கேட்டிங்களாம், ஒரே ஒரு பன் ரேப்பர் தான் இருக்குன்னு சொல்லி கடைக்கார அண்ணா கொடுத்தாங்க. ஒன்றை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேணால் நான் 3 கொண்டு வந்து கொடுக்கட்டுமாக்கா? முன்னாடியே வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கக்கா. அப்படிலாம் இல்லைப்பா, பிள்ளைங்க இப்போ தான் கேட்டுச்சுங்க, அதனால தான் சொன்னேன். சரி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வேணும்னா நான் காலையில் வெள்ளனவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ ஒன்று கொடுங்க குட்டீஸ், இந்த ஒன்றை ஷேர் பண்ணி சாப்பிடுங்கடா. நாளை இல்லைனா நாளை மறுநாள் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக வாங்கி தரேன். ஓகேப்பா, தேங்க்ஸ்டா. கடைக்கார அண்ணங்கிட்ட சொல்லிவிடு, நான் பணம் சாயந்தரம் கொண்டு வந்து தரேன், சரியா? சில்லறையா இல்லை, மாற்றணும், சாயந்தரம் தரேன். சரிக்கா சரிக்கா, நீங்கள் பேசிக்கோங்க, வரேன்க்கா. பாய்க்கா. இதோ நாங்களும் வந்துட்டோம். எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்லான்னு பார்த்தீங்களா? அம்மா, நாங்களும் வந்துட்டோம், எங்களுக்கும் சேர்த்து கொடுங்க. சோட்டு, முன்னெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவா, விளாடவான்னு. இப்போ சாப்பிட போகும்போது மட்டும் ஃபோன் பண்ணி கூப்பிடவே இல்லை. சரி சரி ஓகே, நான் கோச்சிக்கல, எங்களுக்கும் கொடுங்க. எல்லாரும் லைனாக உட்காந்துட்டிங்களா? ஓகே, நான் இப்போ இந்த பண்ணை 6 பேருக்கும் ஷேர் பண்ணுறேன். நான் இன்னொரு நாளைக்கு வந்தால் சாப்பிட்டுக்கிறேன். குட்டீஸ் தான் ஃபஸ்ட்டு, எல்லாரும் சாப்பிடுங்க. ஏய், உனக்கு என்ன பெரிய பிளேட்டாக வந்துருச்சு? இந்த பெரிய பிளேட்டை எடுத்துகிட்டு உனக்கு குட்டி பிளேட் தரேன்டா, நீ வச்சுக்கோ. 5 தான் இருக்கா? சரி இந்தாங்க, உனக்கு ஒன்று வச்சுக்கோ. மொத்தம் 6 பிளேட் வந்துருச்சா? பப்பிரானே, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு உட்காந்தா என்ன? எத்தனை தடவை சொல்கிறேன், ட்ரெஸ் எல்லாம் மடித்து உள்ளே தள்ளி விட்டுட்டு தான் உட்காரணும் எப்போவுமே. தட்டிலையோ சாப்பாடுலையோ படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓகேம்மா சாரிம்மா, இனிமேல் நான் ஒழுங்காக உட்காந்துக்கிறேம்மா. சரி ஓகே, இப்போ பண்ணை 6 பேருக்கும் ஷேர் பண்ணுறேன். நானே அவங்கள்ட்ட 3 கேட்டேன், ஒன்றே ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, இன்னொரு நாளைக்கு சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம சோட்டு கேட்ட மாதிரி பிஸா ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா? ஓகே, இப்போ இதை யாரையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றணும், ஓகேவா? தண்ணி கொண்டு வந்து தரேன். உள்ள பற்றியா பால்கோவா இருக்குது, பட் நாட்டு சர்க்கரை இருக்குன்னாங்க, இல்லவே இல்லை. என்ன தான் பண்ணுறாங்களோ தெரியல, இந்த பேக்கரிக்காரவங்க சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா இருக்குது. அம்மா, எனக்கு குட்டி பீஸா வந்திருக்குமா? ஓகே வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்சம் பிச்சு வைக்கிறேன். சாப்பாடில் மட்டும் கரெக்டாக இருங்க எல்லாருமே. இந்தா ஜாய், இந்தா உனக்கு. சோட்டோ, இந்தாங்க. 6 பேரும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கால்லாம் கழுவிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு கிளம்பணும், சரியா? ஓகே, பாய் குட்டீஸ்.